வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் போன கிளாஸில் போட்ட கோலத்தோட அடுத்த கோலம் 10 புள்ளியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இந்த கோலம் போன கிளாஸில் போட்டுட்டோம். 6 புள்ளியில் போடக்கூடிய கோலம். இந்த கோலம் பந்து கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பந்து மாதிரி போடுவோம், அதனால் அது பந்து கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரெடிஷ்னலாக போடப்பட்டு வர கோலம். இந்த கோலம் பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இது 10 புள்ளி கோலம். இது இன்றைக்கி போடுவோம். இந்த 6 புள்ளியில் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணோம்னா அடுத்த கோலம் வரும். அதை இன்றைக்கி பார்ப்போம். இன்னும் ஒரு 4 புள்ளி ஆட் பண்ணி 14 புள்ளியில் போடப்பட்ட கோலம் இது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 18 புள்ளியில் போடப்பட்ட கோலம் இது. இதையும் நீங்கள் போட்டு பாருங்கள். இது 22 புள்ளி கோலம். இதை மாதிரி இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் நம்ம போடலாம். போடவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இதை மாதிரி போடுற கோலங்களை திருவடச்சாங்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்கிறாங்க. இந்த கோலத்துக்கு புள்ளி கரெக்டாக வச்சுட்டா கோலம் அழகாக போட்டுடலாம். இந்த புள்ளி வைக்கிறத இப்போ பார்ப்போம். 10 புள்ளி 2 வரிசை வச்சுக்கணும். அப்புறம் 8 புள்ளி, அப்புறம் 6 புள்ளி, 4 புள்ளி, 2 புள்ளி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆனால் இடுக்கிலலாம் நம்ம எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வைக்கிறோம். அதை தான் ரெட் கலரில் வச்சுருக்கேன். இதை நான் அடுத்த கோலம் போடும்போது நான் உங்களுக்கு அது எப்படி புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. 10 புள்ளி 2 வரிசை, 8 புள்ளி, 6 புள்ளி, 4 புள்ளி, 2 புள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த 4 புள்ளியில் நடுவில் ஒரு புள்ளி, அப்புறம் அடுத்தது விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதேமாரி ஒன்று விட்டு ஒன்று விட்டுட்டு நடுவில் புள்ளி வச்சுட்டே வாங்க. அப்புறம் இதில் இது பக்கத்தில் விட்டுட்டு இந்த பக்கம் இதுலேயும் அதேமாரி தான் ஒன்றை விட்டு ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கேயும் ஒன்று விட்டு ஒன்று வைக்கணும். இந்த சைட்லேயும் இங்கே ஒன்று விட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. ஒவ்வொரு கட்டத்தையும் விட்டு விட்டு புள்ளி வைக்கணும். இந்த சைடு நடுவில் புள்ளி வைக்கணும். 2 புள்ளிக்கு நடுவில் இந்த புள்ளிக்கு நேராக இந்தமாரி வச்சோம்னா மொத்தம் 9 புள்ளி அதில் வரும். அதே மாதிரி எல்லா பக்கமும் வைக்கணும். புள்ளி வச்சாச்சு. இனிமேல் போடுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கார்னரில் போய் இந்த 2 புள்ளியை உள்ளே வச்சு பெண்ட் பண்ணி கொண்டு இங்கே அந்த 3 புள்ளி வருதில்ல அதை டிசைன் பண்ணுறோம். எத்தனை டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் பண்ணிகிட்டே வரணும். பெண்ட் பண்ணி இந்த கார்னருக்கு வரும்போது ஒரு 3 புள்ளியை உள்ளே வச்சு மேலே வளைக்கணும். வளைச்சி மறுபடியும் இந்த டிசைன் வந்துடும். இப்போ கார்னருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துட்ட ஒரு பால் ஃபார்ம் ஆகும். பால்குள்ளே 4 புள்ளி வரும். போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வரணும். இப்போ இங்கே ஒரு பால் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடும். இதே தான் இந்த சைட் போடணும். இது போடும்போது நோட்டை திருப்பி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நோட்டை திருப்பி வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாரி தான் போடுறோம்.
கடைசியாக இங்கே ஒரு பாலோட கோலம் முடிஞ்சிடுது. இந்த 2 லைனும் நல்லா தெரிகிற மாதிரி 2 கலரில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். இதில் இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி அடுத்த கோலத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.